மிகவும் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கணவரை ஊக்குவிக்கும் சவாலை இன்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக என் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த சவாலை இன்று முதலாவதாக கேட்பவர்களுக்காக இந்த சவாலின் 2 பகுதிகளையும் ஒரு விசை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த 30 நாட்களும் உங்கள் கணவரிடமோ அல்லது மற்றவர்களிடமோ அவரை குறித்து தவறாக பேசக்கூடாது. இரண்டாவதாக, ஒவ்வொரு நாளும் இந்த 30 நாட்களும் உங்கள் கணவரிடம் உங்களுக்கு பிடித்த ஒரு காரியத்தையோ நீங்கள் அவரை பாராட்டும் ஒரு காரியத்தையோ அவரிடமும் வேறு ஒருவரிடமும் சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். இந்த சவாலின் 19வது நாளில் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட உங்கள் கணவரை ஊக்குவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிந்தி என்ற பெண்மணி சொல்கிறார்கள், நான் முதலில் என் கணவரை பார்த்தபோது மாடி அவர் எவ்வளவு உயரம் என்று நினைத்தேன். அவர் 6 அடிக்கும் மேலே உயரமாக இருப்பதால் நிறைய மக்கள் நடுவிலும் அவரை டக்கென்று நான் கண்டுபிடித்து விடுவேன். அவருடைய கால்கள் அவ்வளவு நீளம். அவரின் உயரத்திற்கு கீழ் நான் வரும்போது அவருடைய பாதுகாப்பிற்குள் வருவது போல் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உயரமான ஷெல்ஃபில் இருந்து ஜாமான்களை எடுத்து கொடுத்து அவர் எனக்கு உதவி செய்யும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் கணவரின் அழகான கண்கள், கனிவான புன்னகை, அன்பான முகம், அடர்த்தியான சுருள் முடி ஆகியவை என் கணவரை குறித்து நான் பாராட்டுகின்ற சரீர அம்சங்களாகும். மேலும் அவர் சரீர ரீதியாக என்னை கவர்ந்தெழுக்கும் வழிகளை நான் அவரிடம் கூறும்போது அவருடைய கண்கள் பிரகாசமாவதையும் அவருடைய புன்னகை பெரிதாவதையும் அவருடைய உயரம் இன்னும் அதிகரிப்பதையும் என்னால் பார்க்க முடிகிறது என்று சொல்கிறார்கள். கர்த்தர் ஆண்களையும் பெண்களையும் எவ்வளவு அற்புதமாக வடிவமைத்துள்ளார் என்பதே ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த உலகத்தின் கண்களில் ஒரு மனிதன் எவ்வாறாக காணப்பட்டாலும் நமது அன்பான கர்த்தரின் கண்களில் அவன் மிகவும் அழகானவன். இப்படி பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்ட உங்கள் கணவரின் எந்த சரீர குணாதிசயங்களை குறித்து நீங்கள் பாராட்டுகிறீர்கள்? தேவன் எந்த வழிகளில் அவரை தனித்துவமாக படைத்துள்ளார்? யோசித்து பாருங்கள். அதை குறித்து வேத புஸ்தகம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 10 முதல் 16வது வசனங்களை பார்ப்போம். அதில் ஒரு மணமகள் தன் நேசரை குறித்து இவ்வாறாக விவரிப்பதை வாசிக்கிறோம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், பிரகாசமானவர், வல்லமையுள்ளவர், யாரும் அவருக்கு ஒப்பானவர் இல்லை. அவருடைய தலை தங்கமயமாக இருக்கிறது. அவருடைய தலைமுடி சுருள் சுருளாகவும் காகத்தை போல் கருமையாகவும் இருக்கிறது. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாக தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாக பதிக்கப்பட்டவைகளுமாக இருக்கிறது. அவருடைய கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள மலர்களைப் போலவும் இருக்கிறது. அவருடைய உதடுகள் லீலி மலர்களை போன்றது. வாசனையுள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. அவருடைய கைகள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களை போல் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திரநீல ரத்தனங்களால் மூடப்பட்ட பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. அவருடைய கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல் இருக்கிறது. அவருடைய தோற்றம் லீபனோனை போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாக இருக்கிறது. அவருடைய வாய் மிகவும் இனிப்பாக இருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர். எருசலேமின் இளம் பெண்களே, இவரே என் சிநேகிதர் என்று வாசிக்கிறோம். இந்த பெண் தன் கணவரை விவரித்தது போல இன்றும் நீங்கள் சிறிது நேரத்தை ஒதுக்கி உங்கள் கணவரை உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கவனித்து பார்ப்பீர்களா? அவரை இப்படி அற்புதமாக படைத்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவீர்களா? அது அவருடைய வலிமையான கரங்களாக இருக்கலாம், நீளமான கால்களாக இருக்கலாம், அந்த குழிவிலும் கன்னங்களாக இருக்கலாம், அகலமான தோள்களாக இருக்கலாம், அவருடைய அடர்த்தியுள்ள முடியுள்ள தலையாக இருக்கலாம், அல்லது அவருடைய மொட்டை தலையாக இருக்கலாம், அவருடைய கனிவான கண்களாக இருக்கலாம், அவருடைய அன்பு புன்னகையாக இருக்கலாம். இப்படி அது எதுவாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமான டெக்ஸ்டையோ ஒரு காதல் கடிதத்தையோ அவருக்கு அனுப்பி அல்லது அவரிடமே நேரிடையாகவே அவர் உங்களை எப்படி கவர்ந்து இழுக்கிறார் என்பதை சொல்லி அவரை ஊக்குவிப்பீர்களா? இப்படி நம்முடைய வாழ்க்கை துணைவர்களிடம்
சரீர ரீதியாக நாம் பாராட்டும் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் போது அது அவர்களின் தன் நம்பிக்கையை அதிகரித்து அவர்கள் நம்முடன் நெருக்கமாக உணர உதவுகிறது. ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி தன்னை கவர்ச்சியாக கருதவில்லை என்று நினைத்தான் என்றால் அந்த எண்ணமே அவனை மிகவும் பாதித்துவிடும். ஆனால் நிறைய பெண்கள் தங்கள் கணவரின் சரீரத்தை குறித்து ஒரு ஞானமே இல்லாமல் தவறாக விமர்சிக்கிறார்கள் என்பது ஒரு கவலையான விஷயம். அது நீங்கள் திரும்ப பெற முடியாத வார்த்தைகள் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி உங்கள் கணவரை ஊக்குவிப்பது உங்களுக்கு கடினமாக இருந்தால் உங்கள் கணவரிடம் உங்களுக்கு இருக்க வேண்டிய இந்த கவர்ச்சியை அதிகரிக்குமாறு இன்றே தேவனிடம் கேட்பீர்களா? இப்படியெல்லாம் செய்து பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்ட உங்கள் கணவரின் சரீர குணாதிசயங்களை பாராட்டி அவரை ஊக்குவியுங்கள். இந்த கணவரை ஊக்குவிக்கும் சவாலை எடுத்த ஒரு பெண்மணி தன்னுடைய கதையை இவ்வாறாக பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த சவாலை எப்படி கண்டுபிடித்தேன் என்று எனக்கு ஞாபகம் இல்லை. என்னுடைய தவறான விமர்சனம் அதிகரித்து கொண்டே இருப்பதையும் அது என்னுடைய திருமணத்தை மெதுவாக அழித்து கொண்டே இருப்பதையும் உணர்ந்ததினால் எனக்கு உதவி தேவை என்று இந்த சவாலை செய்ய தீர்மானித்தேன். இன்றும் இந்த சவாலின் 13வது நாளில் தான் இருக்கிறேன். ஆனால் என் இருதயம் மாறுவதையும் அவரை நான் மறுபடியும் நேசிக்க ஆரம்பித்திருப்பதையும் என்னால் உணர முடிகிறது. நான் இந்த சவாலை செய்கிறேன் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் நான் அவரை நடத்தும் விதம் அவருக்கு பிடித்திருக்கிறது என்று மட்டும் எனக்கு புரிகிறது. அவரும் அதே விதமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னையும் நடத்த ஆரம்பித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, என் கணவரை நீர் இப்படி பிரமிக்கத்தக்க அதிசயமாக படைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஐயா. நீர் உருவாக்கின என் கணவரின் தனித்துவமான சரீர அழகை நான் புதிய வழிகளில் பாராட்ட எனக்கு உதவி செய்யும் ஐயா. அவருடைய சரீர தோற்றத்தை இப்போதைய கலாச்சாரத்தின் எதிர்பார்ப்புகளோடு நான் ஒப்பிட்டு அவரை தவறாக நான் விமர்சித்த தருணங்களை எனக்கு மன்னியும் ஐயா. நான் அவரிடம் கவர்ந்தெழுக்கப்படுகிறேன் என்பதை ஆக்கப்பூர்வமான வழிகளில் அவரிடம் நான் பகிர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். அந்த அறிவு அவருடைய தன் நம்பிக்கையை அதிகப்படுத்தவும் எங்கள் திருமணத்தை பலப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் செய்யுங்கள். எங்கள் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது நான்சி டிமாஸ் வாகமுத்தி ரிவைவ் அவர் ஹார்ட்ஸ் என்ற வெப்சைட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.